இந்த சங்கம யுகத்தின் விசேஷ தன்மை எது? ஓம் சாந்தி. இப்பொழுது சங்கமயுகம் பரமாத்மா மற்றும் ஆத்மாக்களின் சந்திப்பாக இருக்கின்ற காரணத்தினால் இதன் விசேஷமாக என்னவிருக்கின்றதோ, அதாவது நான் பரமாத்மாவுடையவன், பரமாத்மா என்னுடையவர். ஆக நான் சதா இந்த பாட்டை பாடிக்கொண்டே இருக்கின்றேன். ஆஹா எனது பாக்கியம் என்ற பாடலை. நாம் இப்பொழுது சங்கமயுகத்தில்தான், ஆகையால் நாம் பிராப்தி சுரூபமாக இருக்கின்றோம். வேறு எந்த யுகத்திலும் நாம் பிராப்தி சுரூபமாக ஆவதில்லை. சத்யுகத்திலோ தேவி தேவதைகளின் யுகமாக இருக்கின்றது. அங்கேயோ நாம் இப்பொழுது இந்த ஞானத்தின் அடிப்படையில் செய்யும் உயர்ந்த காரியங்களின் பிராலப்தம் இங்கே சேர்ப்பதன் காரணத்தினால்தான் அங்கே அதன் பலனை அடைகின்றோம். ஆக இங்கேதான் நாம் பிராப்தி சுரூபம் ஆகின்றோம். மேலும் நாம் விலகிய சாட்சி பார்வையாளராக ஆகி அனைத்து விதமான இயற்கையின் சீற்றங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களோ, அதாவது உலகத்தினரோ சொல்கின்றார்கள், என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ என்று பயப்படுகின்றார்கள். ஆனால் நமக்கோ அந்த பயம் இல்லை. ஏனென்றால் நாம் திரிகாலதர்ஷிகளாக ஆகியிருக்கின்றோம். முதலில் நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம், வருங்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்கின்ற இந்த ஞானம் இருக்கும் காரணத்தினால் நாம் பயப்படுவதில்லை. அனைத்து விஷயங்களையும் நம் சாட்சி பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த கலியுகம் முடிவடைந்த பிறகு நிச்சயம் சத்யுகம் வரும். ஆகையால் சத்யுகம் தான் நாம் செல்கின்றோம் என்ற இந்த நம்பிக்கை மற்றும் பிராப்தி சுரூபம் ஆகிவிட்டோம் என்றால் நாம் அங்கே அமரர்களாக இருக்கின்றோம். இங்கேயோ கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அனைத்து பிராப்திகளையும் பெற்று கொண்டிருக்கின்றோம். தந்தையின் மூலம் நாம் அளவற்ற அழியாத கஜானாக்களின் பொக்கிஷங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நாம் கவலையற்ற மகாராஜாக்களாக இந்த யுகத்தில், அதாவது சங்கம் யுகத்தில் தான் ஆகின்றோம். ஓம் சாந்தி.